So audio video check பண்ணிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன் மெஷின்ஸோட 7th டிஸ்கஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளாஸஸை லைவாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டெய்லி கொஷின் டிஸ்கஷன் பண்ணுவோம்ப்பா. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நீடு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னா ஸோ டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லி டிஸ்கஷன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ லேட்டரான நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ டெய்லி லைவு. ஸோ அந்த லைவை வந்து அட்டன் பண்ண முடியலைன்னா ரெக்கார்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ நம்ம கோர்சஸ் எப்போவுமே அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கோர்சஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பரன்ஸ்க்கு நாலேஜை மட்டும் மெயின் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அவங்க கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கொஷின்ஸை லேக் ஆகிருக்காங்க, ஸோ கொஷின்ஸில் எந்த மாதிரி அப்ரோச் வேணும், அவங்க எதை மிஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஒரு எக்ஸாம்னால் இது எல்லாத்தோட ரிசல்ட்டு தான்ப்பா. ஓகே, ஜஸ்ட் வெறும் நாலேஜோட ரிசல்ட்டுனா அப்போ நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தானே பாஸ் ஆவான். ஸோ அது ஃபேக்ட்டு கிடையாது. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு கொஷின் ப்ராக்டிஸு, ஒரு ப்ராப்பர் அப்ரோச்சு எல்லாமே ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ டெய்லி இன்டராக்டிவ் கிளாஸஸ் தான். ஓகே, ஸோ நம்ம ரெக்கார்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எப்போவுமே கிடையாது. ஸோ டெய்லி அப்டேட்டட் கிளாஸஸ் அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. ஓகே, ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி கேட்குறாங்கப்பா. ஸோ அதுக்கு நம்ம லெக்சர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதனால தான் நம்ம எப்போவுமே கிளாஸஸை மாடிஃபை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட நீடு. இப்போது சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கு, நான் அதை பிளைண்டாக திரும்பவும் ஓல்டு கிளாஸே பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ வெயிட்டேஜஸை மாற்றிருக்காங்க, அப்போ அந்த ரெஸ்பெக்டிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ரைட், ஸோ அதுதான் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா, ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவில் உங்களால் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்க முடியலன்னா உங்களால் ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் ப்ரீ ஷெடியூல்டாக இருக்கும் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். PDF மெட்டீரியல்ஸு, அடுத்ததாக வீக்லி டெஸ்ட்டு அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் டெஸ்ட் சீரீஸும் அதுக்கான டிஸ்கஷன்ஸும் கூட இருக்கும்ப்பா. ஸோ 1-to-1 கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபர்தர் ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா அது கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க, வி வில் கைட் யூப்பா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிவன் ஒரு ஷெடியூல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஆஸ் பர் த ஷெடியூல் படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நமக்கு எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷனில் கம்மியாக இருந்தாலும் ஸோ எக்ஸாம்ஸில் வேக்கண்ட் ஆட் ஆச்சுன்னா ஸோ ஈஸியாக நம்மளால் இந்த வருஷமும் ஏஇ ஆகிட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் எப்பவுமே பெனிஃபிட். நம்ம ப்ராப்பரான ப்ராக்டிஸில் இருக்கணும். ப்ராப்பரான ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வரப்போ கிளியர் பண்ண முடியும். அப்படி ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லாமல் சடனாக எக்ஸாம்ஸ் வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும்ப்பா. ஓகே, இட் இஸ் அ ரைட் டைம். ஸோ ஒரு ரைட் டைம் இப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு. ஓகேயா, ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி நமக்கு 4:30க்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும்ப்பா. ஓகேயா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி 4:30க்கு வந்தீங்கன்னா ஸோ கொஷின் டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கொஷின் டிஸ்கஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்லேயும் கொஷின் சால்வ் பண்ணுவோம். அதுதான் மேஜர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம்லப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த கிவன் கொஷினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குதுப்பா. ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், 80 கிலோமீட்டர். ஓகேயா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்துன்றது பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர். அடுத்ததாக அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 400 Hz. அப்போ தேர்ஃபோர் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து என்ன லைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனா, மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனா, இல்லை லாங் டிரான்ஸ்மிஷன் லைனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளாஸில் ஒரு திங்ஸ் பார்த்தோம். ஃபார் 50 Hzக்கு நம்ம பார்த்தோம். கரெக்டாக 50 Hzஆக இருந்தால் லெஸ்ஸர் தேன் 80 கிலோமீட்டர்ஸ் அதை தான் நம்ம ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ லெஸ்ஸர் தேன் 240 ஆர் 215 கூட சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 240 கிலோமீட்டர்ஸ் பிட்வீன் 80. in between 80 and 240 இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா that is medium transmission line. ஸோ அதுவே greater than 240 kilometers ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லாங் லைன். ஓகேயா? ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தா டெஃபினட்டாக பொருந்தாது சார். ஆக்சுவலாக நான் இந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பவே ஸோ இந்த லென்த்தஸ் வந்து நம்ம எப்போவுமே 50 ஹெர்ட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தோம். ஸோ வென் ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து வேரி ஆகிடும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, இது எப்போவுமே ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸுக்கு தான் பொருந்தும். ஃப்ரீக்வன்சி வேரி ஆயிடுச்சுன்னா திஸ் ஃபேக்டர் வில் கெட்டிங் வேரி. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல நீங்கள் சடனாக போயிட்டு கொஷினில் போயிட்டு பார்த்துட்டு சார் இங்கே வந்து 80 கிலோமீட்டர் அப்போது ஸோ 80 கிலோமீட்டர்னால் இட் இஸ் எ ஷார்ட் லைன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுப்பா. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது 50 ஹெர்ட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். when other frequencies are there na, when f variable frequency அப்போ என்னோட frequencies variable இருந்துச்சுன்னா அப்போ என்னப்பா நம்ம பண்ணுவோம்? ஸோ when variable frequencies are there na நம்ம எப்பவுமே FL ஓட ரேஷியோவில் தான் சொல்லுவோம். ஸோ கரெக்டாக FL ஓட ரேஷியோ நம்ம செக் பண்ணுவோம். FL ஓட ரேஷியோ 1200க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸோ FL ஓட ரேஷியோ கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ புரியுது தானேப்பா? எப்பவுமே டிரான்ஸ்மிஷன் லைனோட கிளாசிஃபிகேஷனை சார்ஜிங் கரண்ட்டை பொறுத்து சொன்னோம். ஸோ அந்த சார்ஜிங் கரண்ட்டையும் FLஐயோட ரேஷியோ கூட சொல்லலாம். சி எக்ஸாம்பிள் லெஸ்ஸர் தேன் 5 டிகிரி 15 டிகிரிக்கு கீழே கிரேட்டர் தேன் 15 டிகிரி இதை வச்சும் நம்மளால் சொல்ல முடியும். இல்லைனா FLஓட ரேஷியோ வச்சு சொல்ல முடியும். ஃப்ரீக்வன்சி லென்த்து, ஏன்னா இங்கே நமக்கு லென்த் இருக்குது அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதனால நான் FLஓட ரேஷியோவை தான் யூஸ் பண்ண போகிறேன். புரியுதாப்பா? நான் ஏன் FLஓட ரேஷியோவை வச்சு என்னோட கிளாசிஃபிகேஷனை சொல்ல போகிறேன்னா திஸ் இஸ் த ரீசன். ஓகேயா? எனக்கு FLஓட ரேஷியோவில் எழுத தெரியும். ஸோ when FL is lesser than 4000 then it is known as short transmission line. ஸோ அதுவே 4000லிருந்து 12000 வரைக்கும் இருந்துச்சுன்னா this is medium line. When FL is greater than 12,000 long line. ஓகேயா? ஸோ என்னோட FLஓட ரேஷியோ வந்து 4000க்கு கீழே இருக்கா, இல்லை 4000 to 12,000 இருக்கா, இல்லைன்னா 12,000க்கு மேலே இருக்கா அப்படின்ற திங்ஸை பொறுத்து என்னோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம சொல்லியிருப்போம். ஓகேயா? இப்போ இந்த கிவன் கொஸ்டினில் FLஓட ரேஷியோ FLஓட ப்ராடக்ட் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. லென்த் இஸ் 80 கிலோமீட்டர், ஃப்ரீக்வன்சி 400. அப்போ FL என்ன? 400 into 80, 4 8 32, அப்போ 32,000. சார் இங்கே FL வந்து இட் இஸ் 32,000 சார். ஓகேயா? FL என்றது 32,000. அப்போ 32,000 இஸ் நத்திங் பட் கிரேட்டர் தென் 12,000, ரைட்? அப்போ therefore it is classified as a long transmission line. ஓகேயா? அப்போ இந்த கிவன் கொஸ்டினோட ஆன்சர் என்னப்பா? இட் இஸ் a long line. ஓகேயா? ஸோ FLஓட ரேஷியோ என்னவா மாறுச்சுன்னா தட் இஸ் கிரேட்டர் தென் 12,000 பா. ஸோ 12,000க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லாங் லைன். ஓகேயா? லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, அப்போ ஃபார் திஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இட் இஸ் அ லாங் லென்த் லைன். ஸோ புரியுதா? ஸோ எப்பவுமே நம்ம 50 ஹெர்ட்ஸையே ட்ரீட் பண்ணக்கூடாது. ஃப்ரீக்வன்சி வேரி ஆச்சுன்னா என்னோட FLஓட ப்ராடக்டோட எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு சொல்லலாம், இல்லைன்னா இந்த லாம்டா 5 டிகிரி 15 டிகிரி அந்த திங்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சியும் லென்த்தும் கொடுத்ததுனால நான் FLல எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் விசிபிளாக தானே பாருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 phase 50 ஹெர்ட்ஸ்
A 3-phase 50 Hz transmission line has a capacitance of line to neutral, that is neutral capacitance is 0.01 microfarad per kilometer. Okay, so this is Cn is 0.01 microfarad per kilometer. So the line voltage is given, line voltage is 100 kV. So என்ன கேக்குறாங்கன்னா the charging current IC உங்கள கேக்குறாங்க. Okay, so if we need to find the charging current IC, சார் நமக்கு கிளாसेसல charging current ஓட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்குமா? So charging current நம்ம எப்படி எழுதலாம்ப்பா? So charging current per phaseல கேக்குறாங்களா பாருங்க. Yes, they are asking in the per phase. Okay, அப்ப charging current per phase na IC is equivalent to voltage per phase divided by reactance. Correct, capacitive reactance XC. Okay appa, so இப்படிதானே நம்ம எழுதி இருப்போம். Okay, so charging current, this is charging current. Okay, charging current IC is equivalent to the phase voltage divided by capacitive reactance. அடுத்ததா further எப்படி எழுதலாம்? capacitive reactance XC ன்றது என்ன? 1 by omega C. அப்ப இந்த omega C மேல போய்டும், that is Vp omega C. So this is charging current IC. இப்போ இதான் சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இங்க Vp ன்றது phase voltage, ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன? line voltage. அப்ப we need to convert this phase voltage into the line voltage into the phase voltage. அப்ப V phase is equivalent to VL divided by √3. So which is 100k divided by √3. Okay, so இப்போ further remaining என்ன தெரியும்? omega னா that is 2πf. capacitance values கொடுத்திருக்காங்க. just remaining things எல்லாம் substitute பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். so என்னப்பா? so voltage ன்றது that is 100 into 10 to the power 3 into omega ன்றது that is 2pi into frequency is 50. capacitance என்ன? 0.01 into 10 to the power minus 6. இங்க கீழ எல்லாத்துக்கும் சேர்த்து divided by √3 இருக்கும். Okay, ஏன்னா 100 divided by √3, right? அப்ப therefore இங்க பாருங்க, so 50 into 2 ன்னா 100. 100 into pi என்னப்பா? 100 into pi is 3.314. 100 pi இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா 314. ஓகேயா? அதை கேன்சல் பண்றப்ப 314. இது என்னப்பா? this is 100, this is also 100, cancelled out. Okay, so அது என்ன? 0.01 ன்றது it is nothing but 1 by 100. இப்போ இந்த இடத்துல 100 இருக்கு, அப்ப இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? அதுதான் நான் பண்ணியிருக்கேன். so 0.01 100 மல்டிப்ளை பண்ணா 1 மாறி இருக்கும், அதுதான் into 1 ன்னு போட்டிருக்கேன். so into இங்க என்ன இருக்குப்பா? into 10 to the power minus 6 divided by √3. ஆன்சர் இதுதான்ப்பா. ஆன்சர் என்ன? 314 into 10 to the power minus 6 divided by √3 amps per kilometer. கரெக்டா? ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல 314 into 10 to the power minus 6 divided by 10 to the power √3 இருக்கு. ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்னா, இது எல்லாமே என்னன்னா ஆம்ப்ஸ் பர் மீட்டர். ஓகே, ஏன்னா சார்ஜிங் கரண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறப்ப என்ன பண்ணியிருப்போம்னா பர் மீட்டரை எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆம்பியர் பர் மீட்டர், நான் வந்து இங்கே கிலோமீட்டர் எல்லாம் மாற்றலை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழேயும் மேலேயும் 10 to the power minus 3 டிவைட் பண்ணிக்கிட்டா 10 to the power plus 3, ஏன்னா கேவை போட போகிறேன் நான். அப்போ கீழே நான் வந்து அதை டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா 314 into 10 to the power minus 3 divided by √3 ஆம்பியர் பர் கிலோமீட்டராக மாறிடும். ஏன்னா 10 to the power minus 3 டிவைட் பண்ணுறேன்ல, அதனால அது எதுக்கு மாறிடுதுன்னா கிலோமீட்டருக்கு மாறிடுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா மீட்டராக இருந்துச்சு, 10 to the power 3 டிவைட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு கிலோமீட்டருக்கு மாறி இருக்கு. ஸோ இப்போ ஃபர்தராக இந்த 10 to the power minus 3 என்ன ஆகிடும்னா கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ 314 into √3 into 10 to the power 3 ampere per kilometer. This is known as charging current IC. இதுதான் ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க கரெக்டா. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸில் இங்கே 314 இருக்குது, இட் இஸ் ராங்கு. இங்கே 314 இல்லை, இட் இஸ் ராங்கு. ஸோ
ஸோ இது வந்து 314 divided by 3 இருக்கு. இட் இஸ் நாட் ராங், நாட் கரெக்ட். கரெக்டா? ஆப்ஷன் பி மட்டும்தான் சார் எனக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே தானேப்பா? ஸோ கிளியர் தானே? ஆப்ஷன் பி 314 divided by √3 into 10 to the power 3 ampere per kilometer. ஓகே, ஸோ எதுக்கு ஆம்பியர் per kilometer வருதுன்னு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆம்பியர் per meter தான்ப்பா இருக்கு. ஃபார்முலாஸ் இஸ் ஃபார் ஆம்பியர் per meter. நமக்கு ஆம்பியர் per kilometer வேணும்னா 10 to the power -3 டிவைட் பண்ணுறோம். ஸோ தேர்ஃபோர் அந்த இடத்துல இருக்கிற -3 கீழே வந்துடுது. ஓகே தானேப்பா? ஸோ கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்லப்பா? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. த சார்ஜிங் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கிலோமீட்டருக்கு சார்ஜிங் ரியாக்டன்ஸ் என்னவா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க. ஸோ இந்த கிவன் கொஸ்டினுக்கு போகலாம்லப்பா? ஸோ நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்களேன். த சார்ஜிங் ரியாக்டன்ஸ் XC, கரெக்டா? சார்ஜிங் ரியாக்டன்ஸ் XC is equivalent to 50 கிலோமீட்டருக்கு 1500 ohms. ஓகே, XC வந்து 1500 ohm for the length of 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஓகேயா? XC வந்து 1500 ohms when L is 50 kilometers. இப்போ என்ன கேட்குறாங்க? சேம் சார்ஜிங் ரியாக்டன்ஸ் XC தான் கேட்குறாங்க when L is 100 kilometers. ஸோ இப்போ என்னோட சார்ஜிங் ரியாக்டன்ஸ் என்னவாகுது? டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ சார்ஜிங் ரியாக்டன்ஸ் என்ன ஆகுது? XC என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம அந்த சார்ஜிங் கரண்ட்டு சார்ஜிங் ரியாக்டன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்தோம். எஸ், போன கொஷினில் இங்கே பாருங்கள். The charging current இது. ஸோ ரியாக்டன்ஸ் என்னதுப்பா? ஸோ திஸ் இஸ் ரியாக்டன்ஸ். ஓகே, அப்போ ரியாக்டன்ஸ் இது, சார்ஜிங் கரண்ட் இது. அப்போ சார்ஜிங் கரண்ட்டும் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அடுத்த சார்ஜிங் கரண்ட் தான் என்னோட லென்த்துக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா கிலோமீட்டர் ஆஃப் லைன், திஸ் இஸ் லென்த், ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நான் வந்து லென்த்தை 1ன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எப்பவுமே சார்ஜிங் கரண்ட்டும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். IC டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்தது ஐசியும் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, அப்போ விச் இஸ் 1 divided by XC. அப்போ என்னப்பா ஆகுது? என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனும் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ அதை எழுதலாமா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்தும் அதோட ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, சிம்பிள் தானே? அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்சர் எப்படிப்பா பண்ணுவோம் நம்ம? ஸோ இதுக்கு வந்து 50 is equivalent to 1500, சாரி 50 is equivalent to 1/1500. ஓகே, ஸோ இப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1 divided by X, தட் இஸ் நியூமரேட்டரில் எக்ஸாக மாறிடும். ஓகேயா? ஸோ 50க்கு 1500 வந்துச்சு. அப்போ 100க்கு என்ன வரும்னா இட் பிகம் எக்ஸ் நியூமரேட்டரில், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால உல்டாவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு எக்ஸ் தானே வேணும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? இப்போ இங்கே இருக்கிற 2 0 போயிடுது. அப்போ எக்ஸ் இஸ் வாட்? 50 into 15. 50 into 10s are 500. So 50 into 5s are 250. That is 750 ohms. Clear தானப்பா? For this questionக்கு it is 750 ohms அப்படின்றது தான் சரியான ஆன்சர். So up to this clear தானப்பா? So இப்போ இந்த given questionக்கு 750 ohms. Up to this எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சரிங்களா? So இப்போ 750 ohms. அடுத்ததான் next. The values of ABCD constants for a transmission line are respectively for a short transmission line. சரி, ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட Z மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணியிருக்கோமா? Z அண்ட் ஒய்யை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோமா? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 2 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ ஒன் இஸ் ஒய், சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல் அண்ட் சீரியஸ் அட்மிடன்ஸ் மாடல். ஃபர்ஸ்ட் சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல்.
ஸோ இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் எழுதுனா எப்படி சார் வரும்? 1 0 Z 0 1. ஸோ இதுவே சீரியஸ் ஷண்ட் அட்மிட்டன்ஸ்க்கு one 0 y 1. ஸோ கிளியரா? ஸோ இதுதான் சார் என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்கு. சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல் இங்கே நமக்கு Z தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ கரெக்டா? அதை ஏபிசிடியோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏபிசிடியோட கம்பேர் பண்ணணும். தட்ஸ் இட். கரெக்டா? ஸோ இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும், இந்த இடத்துல சி, இந்த இடத்துல டி. அப்போ என்ன சார்? ஏ இஸ் வாட்? ஏ வில் பி 1, B will be Z, C will be 0, D will be 1. Okay, அப்போ A will be 1, B will be Z, C will be 0 and D will be 1. னா ஆப்ஷன் C மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? ஃபார் திஸ் கொஷின் C தானே? இதில் எதுவும் டவுட் இல்லைல்லப்பா உங்களுக்கு? எதுனா டவுட் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கரெக்டாக? திஸ் இஸ் C ஒன்லி, ரைட்? எஸ். ஓகே, இதுக்கு C தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபார் அ டிரான்ஸ்மிஷன் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் எக்ஸ் அந்த நெக்லிஜிபிள் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த வேர்டை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஓகேயா சார்? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்கனாலே ஸோ என்ன அர்த்தம்னா, வென் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 0, the constant of A will become 1. Okay, so A oda value enna aayidumna 1 aayidum. So when capacitance increases, A becoming reduces. ஓகே, கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னுப்பா. கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏவோட வேல்யூ கம்மியாகுதுன்னு அர்த்தம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து 0வா இருக்குதுன்னா ஏவோட வேல்யூ 1ஆ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, விச் மீன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, நோ ஃபெரன்டி எஃபெக்ட் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். அப்ப கெப்பாசிட்டன்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்? கெப்பாசிட்டன்ஸ் இல்லைனாலும் நோ ஃபெரன்டி தான். கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் இதுக்கு டைரக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் நெக்லிஜிபிளாக இருக்குதுனாலே the value of A will be 1. அடுத்ததா ஸோ இந்த கிவன் கொஷனுமே ஈஸி தான் சார். ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் இருக்கு Z. கிளியரா? Z is given as J 0.8 ohms and it is a supplies a load of 500 ampere at 300 volt. இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனு. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடு தான் கொடுத்துருக்காங்க. லோடை பற்றி கொடுத்துருக்காங்க. Okay, so what will be happen to the load? So load எவ்வளோ பண்ணா, this is 500 ampere, so 300 volt. இதுக்கு அக்கராஸா இருக்கிற voltages. It is purely resistive load ன்னு சொல்றாங்க. This is R load. அப்ப resistive load ஓட voltage drop னா எப்பவுமே என்ன பாருக்கும்? Resistive load னா that is I into R. அப்போ எனக்கு V தெரியும், I தெரியும். V is 300, I என்றது 500 into R. அப்போ அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்களேன். ஸோ 300 by 500 ரெசிஸ்டன்ஸ் இஸ் வாட்? 0.6 ohms. அப்போ ஃபைனலாக என் டிரான்ஸ்மிஷன் லைனை நான் ட்ரா பண்ணுறேன்னா ஸோ இம்பிடன்ஸ், தட் இஸ் இம்பிடன்ஸ் இருக்குது, தட் இஸ் 1.8, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக தட் இஸ் 0.6. ஓகேயா? ஸோ இதில் எனக்கு என்ன கேட்குறாங்க? பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்போது ஸோ திஸ் இஸ் பவர் ஃபேக்டர். ஆக்சுவலாக இது வந்து ரியாக்டன்ஸாக இருக்கும்ப்பா. ஓகே, திஸ் இஸ் ரியாக்டன்ஸாக இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ டேக் திஸ் இஸ் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் வந்து 0.8, ஜெட் ஆர் வந்து 0.6. அப்போ ஜெட் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜெட் வேணும்னா 0.6ஓட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.8ஓட ஹோல் ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 64 வாட் வி கெட், ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 ohms அப்படின்னு கிடைக்கும் சார். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, டேரெக்டாக they are asking the power factor. பவர் ஃபேக்டர்னா என்னப்பா தெரியும், காஸ் ஆஃப் பைன்னு தெரியும். இது எப்போவுமே எப்படி எழுதலாம், ஆர் டிவைட் பை ஜெட்னு எழுதலாம். ஸோ ஆர்ன்றது 0.6, ஜெட்ன்றது 1. அப்போ பவர் ஃபேக்டர் வந்து 0.6 தான். ஓகேயா. ஸோ பவர் ஃபேக்டர் வந்து 0.6 தான். ஸோ இந்த இடத்துல இம்பிடன்ஸ் இருக்குது இல்லைப்பா, அதனால திஸ் இஸ் லேகிங், பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஜேஎக்ஸாக இருக்குது, திஸ் இஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால லேகிங். ஓகே. அப்போ ஆப்ஷன் இஸ் டி ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷின் படிங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மோட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் அ ஃபுல் சார்ஜிங் கரண்ட் அஸ்யூம்டு டு ஃப்ளோ half the length of the line. அதாவது இங்க இருக்கிற எந்த மாடல்ல என்னோட பாதி சார்ஜிங் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல போகுது, அதாவது ஃபுல் சார்ஜிங் கரண்ட்டுமே, பாதி கிடையாது. இங்க எனக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, which of the following models of the transmission line the full charging current assumed to flow over a half the length of the line only. பாதி லைனுக்கு வரைக்கும் தான் சார்ஜிங் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அது எந்த லைனோட மாடல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா. என்னோட ஃபுல் சார்ஜிங் கரண்ட்டும் பாதி டிரான்ஸ்மிஷன் லைன் வரைக்கும் தான் போகணும். அப்போ அது என்ன மாடலில் போகும்னு கேட்குறாங்க. சார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்னப்பா, நம்ம எய்தர் சென்டிங் எண்டில் இந்த மாடல் வச்சுருப்போம். ஸோ கரெக்டாக சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல், ஷண்ட் அட்மிடன்ஸ் மாடல். ஷார்ட் லைனை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் தான், ஒன்று சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல், இன்னொன்று ஷண்ட் அட்மிடன்ஸ் மாடல். ஸோ இந்த மெத்தடுன்றது பாதியே வரவே வராது. ஸோ இப்போ போனால் ஃபுல் சார்ஜிங் கரண்ட் தான் போகும். அப்போ இந்த மெத்தட் டெஃபினட்டாக இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பாதியாக பிரியுதுனாலே அது என்னோட நாமினல் பை மாடலாவோ டி மாடலாவோ தான் இருக்க முடியும். ஓகே. ஸோ ஏன்னா இதில் தான் நம்ம பிரிப்போம். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம்னா ஜெட்டு, ஸோ இது வந்து y/2. ஸோ இங்கேயுமே என்னன்னா திஸ் இஸ் y/2. இங்கே பாருங்க, பாதி சார்ஜிங் கரண்ட் பர்ஃபெக்டாக போகுதா, கிடையாது. ஸோ இங்கேயே ஃபர்ஸ்ட்லேயே ஃபுல் சார்ஜிங் கரண்ட் பிரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் அடுத்த சார்ஜிங் கரண்ட் பிரியும். ஸோ அதனால இந்த ஹாஃப் ஆஃப் த லென்த்துக்கு மட்டும்தான் போகுதுன்னா இந்த மெத்தட், இந்த பை மெத்தடுமே வராதுப்பா. ஓகேயா. ஸோ நாமினல் டி நாமினல் பை மெத்தடுமே வராது. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு பிரிஞ்சிடும், ஹாஃப் ஆஃப் த லைனுக்கு அப்புறமா தான் பிரியும்னு சொல்கிறான். ஓவர் த ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் த லைன். கரெக்டா. பாதி லைன்னா இங்கே தான் பிரியணும், அது கரெக்டா. பாதி லைன்னா இங்கே தான் பிரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மாடலை தான் நமக்கு தெரியும், தட் இஸ் நாமினல் டி மாடல். நாமினல் டி மாடல்னா என்னப்பா, திஸ் இஸ் இம்பிடன்ஸ் Z/2 பிரியும். So this is charging admittance Y. That's it na. So இங்க பாருங்க, half of the length க்கு அப்புறமா I/C பிரியுது. ஓகேயா. Full charging current assumed to flow over half of the length of the line. Yes. அப்ப this method is the correct method, which is a T method. This is nominal T. ஓகேயா. அப்போ ஆன்சர் இஸ் நாமினல் டி தான். புரியுது தானப்பா. ஸோ பாதிக்கு அப்புறமா பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ நாமினல் டி மெத்தட் ஒன்லி. புரியுதா. ஸோ வேற எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அடுத்ததா, ஸோ எ லாஸ்லெஸ் லைன் இஸ் டெர்மினேட் ஆஸ் அ சர்ஜ் இம்பிடன்ஸ். ஸோ ஒரு லாஸ்லெஸ் லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. எ லாஸ்லெஸ் லைன் டெர்மினேட்டட் வித் அ சர்ஜ் இம்பிடன்ஸ். சார் ஒரு லாஸ்லெஸ் லைன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஆர் இஸ் 0, ஜி இஸ் 0, ஆர் அண்ட் ஜி ஆர் 0. ஸோ அப்போ தேர்ஃபோர் என்னவா இருக்கும், விஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஆராக இருக்கும். அப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் நத்திங் பட் அ ஃப்ளாட் ப்ரொஃபைல். ஓகேயா.
straight line அப்படின்றதுக்கு nothing but is a flat profile. ஸோ இதுக்கு பேர் தான் Vs is equivalent to Vr. மற்றதெல்லாம் இஸ் கிரேட்டர் தேன்னு சொல்கிறாங்க, இஸ் லெஸர் தேன்னு சொல்கிறாங்க, ஏபி வரவே வராது. ஓகேயா? ஸோ இந்த கிவன் கொஷின் ஈஸி தானே. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? ஸோ அடுத்த கொஷின். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிவன் கொஷினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபார் எ லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், ஃபார் எ லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபார் அ பர்டிகுலர் ரிசீவிங் வோல்டேஜ், ஒரு பர்டிகுலர் ரிசீவிங் வோல்டேஜுக்கு, ஒரு பர்டிகுலர் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜுக்கு அதோட சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறது இஸ் மோர் தேன் த ஆக்சுவல் வேல்யூ. இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா? ரிசீவிங் எண்டில் எனக்கு 400 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அ பர்டிகுலர் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இஸ் 400, அதோட சென்டிங் வோல்டேஜ் கால்குலேட்டட் இஸ் மோர் தேன் த ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே இருக்கிற 400க்கு மேலே இருக்குது. அப்போ திஸ் இஸ் VR அப்படின்னு எடுத்தீங்கன்னா Vs என்னவா இருக்குன்னா இட் இஸ் 420 வோல்ட்ஸாக இருக்குப்பா. ஓகேயா? ஸோ இது வந்து 420 வோல்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. when calculated by சார் லோட் இன் கண்டென்சர் மாடல்னால் என்னன்னு தெரியும் கரெக்டா? ஸோ என்னோட கெப்பாசிட்டர்ன்றது ரிசீவிங் எண்டில் இருக்கும்பா. ஓகே, இதுதான் அந்த மாடல், லோட் இன் கண்டென்சர் மாடல். ஓகேயா? இது என்னோட லோட் இன் கண்டென்சர் மாடல். ஸோ இது என்னோட கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் கரெக்டா? திஸ் இஸ் என்னோட சார்ஜிங் கரண்ட். ஸோ இது என்னோட இம்பிடன்ஸ், இது என்னோட அட்மிடன்ஸ் பா. ஓகேயா? ஸோ இது என்னோட இம்பிடன்ஸ், இது என்னோட அட்மிடன்ஸ், இது என்னோட சார்ஜிங் கரண்ட்டு. ஸோ இந்த கேஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸு, லோட் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மாடல். ஸோ இந்த இடத்துல என்னோட கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் இன் த லோடு டெர்மினல். ஓகேயா? கெப்பாசிட்டர் என்னோட லோடு டெர்மினல்ல கனெக்டா இருக்கிறதுனால அதோட சார்ஜிங் கரண்ட் இருக்கு இல்லப்பா, கெப்பாசிட்டர் என்னோட லோடு டெர்மினல்ல கனெக்டா இருக்கிறதுனால அதோட சார்ஜிங் கரண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ IC இஸ் மச் ஹையர், தேர்ஃபோர் VR இஸ் மச் கிரேட்டர் தேன் VS. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா என்ன நடக்கும்னா ஃபெரன்டி நடக்கும். நம்ம கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன், எதுல ரொம்ப அதிகமா இருக்கும்பா ஃபெரன்டி எஃபெக்ட். Ferranti effect is higher in the load in condenser model. ஓகேயா? Ferranti effect ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்டிங் எண்ட் வோல்டேஜ் தான் அதிகம், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் கம்மின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, VR தான் கிரேட்டர் தேன், அப்போ லோட் இன் கண்டென்சர் மாடல் வராது. ஓகேயா? லோட் இன் கண்டென்சர் மாடல் டெஃபினட்டா வராது. அடுத்ததான் நாமினல் T மாடலை பொறுத்த வரைக்கும், சார் நாமினல் T மாடல்லையுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இங்க எனக்கு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எனக்கு அதிகமா தேவைப்படும். நம்பர் ஆஃப் பஸ் requires high. ஸோ அதனால இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ரிஃபர்டு. இதை நம்ம ப்ரிஃபர்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அப்போ இதுலேயுமே நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஓகே, அண்ட் நாமினல் பை மெத்தடை தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இட் ரெக்வயர்ஸ் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். ஸோ நாமினல் பை மெத்தட் தான்ப்பா நம்ம ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காகன்னா, ஸோ இதில் எடுக்கிற ரிசல்ட்ஸ் வந்து நியரர் டு த ஆக்சுவல் ரிசல்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் பஸ் ரெக்வயர்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ இந்த சால்வ் பண்ணுறதுக்காக எனக்கு தேவைப்படுற நம்பர் ஆஃப் பஸ்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்ம எப்பவுமே நாமினல் பை மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து டிஎன்பிசியோட கொஷினே தான். ஓகேயா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ 20 கொஷின்ஸ் இருந்தப்பவே இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதோட மெத்தட்ஸ் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸில் இந்த மெத்தட்ஸில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் இருக்குது. அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இஃப் a short transmission line இது resistance and inductive reactance are equal. ஓகேயா, எக்ஸும் ஆரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ ரெகுலேஷன்ஸ் இஸ் appear to be 0. ஸோ இப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் 0. இப்போ பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் புரியுதா? வோல்டேஜ் ரெகுலேஷன் 0வா, ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சேமா,
ஸோ இப்போ பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்காப்பா? ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ என்னப்பா ஃபார்முலா? ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்னப்பா ஃபார்முலா? தட் இஸ் I into R of cos of pi plus or minus I into x of sin of pi divided by VR அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போமாப்பா? கரெக்டா? ஸோ I into R of cos of pi plus I into x of sin of pi divided by VR. This is regulation. ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வோல்டேஜ் ரெகுலேஷனே 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் ஆஸ் 0. அப்போ இது 0 ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த டினாமினேட்டரும் இது எல்லாமே 0 ஆகிடும். அப்புறமா எக்ஸையும் ஆரையும் சேமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஆர் காஸ் ஃபை ப்ளஸ் ஐஆர் சைன் ஃபை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இப்போ இது அந்த சைடு போகுமா? அப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ஐஆர் sin phi. ஐஆர் கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணுமா? கண்டுபிடிக்க முடியும். ஃபையை கண்டுபிடிக்கலாமா? ஸோ த ஃபை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபை வேணும்னா என்னப்பா? ஃபை இஸ் ஈக்குவலன் டு சைன் பை காஸ். ஓகேயா? ஸோ இப்போ tan phi இஸ் ஈக்குவலன் டு இந்த இடத்துல என்ன இருக்கு? -1. ஓகேயா? அப்போ tan pi is equivalent to -1பா. அப்போ phi என்ன கிடைக்கும் அப்படின்னா that is 45 degrees. ஓகே, this is -45 degrees ன்னு சொன்னாலும் 45 degrees அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேயா? அப்போ therefore நமக்கு ஆல்ரெடி தெரியும் 45 degrees வருதுனாலே அப்போ என்னோட ஆங்கிள் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். சார் 45 டிகிரி ஆங்கிள் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் என்னவா இருக்கும்? பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா 0.707. காஸ் பை வந்து 0.707. இப்போ இது லேகிங்கா லீடிங்கா நீங்கள் டிசைன் பண்ணணும். நமக்கு எப்பவுமே என்ன தெரியும்? இங்கே ரெகுலேஷன் 0 வருது. 0 regulation will always occurs in the leading power factors. Okay, yeah. 0 regulation is always occurs on the leading power factor. Maximum regulation is always occurs on the lagging power factor. Okay, yeah. So maximum regulation lagging power factor லையும் 0 regulation leading power factor லையும் தான் நடக்கும். So இங்க வந்து 0 அப்படின்னு சொல்றதுனால it is a leading. அப்ப ஆன்சர் என்ன? 0.707 lead. Option இருக்காப்பா? Yes, it is 0.707 lead. Up to this clear தானப்பா? எதுனா உங்களுக்கு டவுட் இருக்கா? கரெக்டா? அடுத்த क्वेश्चन போலாமா? சோ அப்போ ஆன்சர் இஸ் 0.707 lead. சோ அடுத்த given क्वेश्चन போலாமா? சோ அடுத்த next क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. Ferranti effect on a long overhead line. Ferranti effect on long overhead line is experienced when it is Ferranti effect பொதுவா எப்ப நடக்கும்? Ferranti effect னா நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். Ferranti effect னா என்னோட receiving end voltage is greater than sending end voltage. இது பொதுவா எப்பெல்லாம் நடக்கும்னா it is occurs when light load condition or no load condition. ஓகே அப்பா, Ferranti effectன்றது no load இல்லைன்னா light load அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்ல தான் பொதுவாக நடக்கும். ஓகே, ஸோ Ferranti effect பொறுத்த வரைக்கும் லோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவ் பவர்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் குறைஞ்சிரும். லோடே நீங்கள் எடுக்காதப்போ ரியாக்டிவ் பவரை எடுக்க மாட்டோம். அப்போ எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர் என்னோட லைன்ல இருக்கும். எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர் லைன்ல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா எனக்கு என்னதான் நடக்கும்னா ஷுவரா இதான் நடக்கும். கரெக்ட்மா? ஸோ ஷுவரா இதான் நடக்கும். கரெக்டா? ஸோ ரீசன் என்னன்னா when less load or light load during light load reactive power absorption
is very less. So excess of reactive power is there. Therefore receiving end voltages increases. This is known as Ferranti effect. இதுக்கு காரணம் பொதுவா லைட் லோடு தான் இருக்கும். ஓகேயா? ஸோ மற்ற எதுவும் கிடையாது. ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ அப் டு திஸ் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு டிஸ்கஷன் செஷன்லையும் கிளாஸஸ்லையும் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக இது போல் நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எந்த குவரிஸ் இருந்தாலும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேயா? தேங்க்யூப்பா. மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.